டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் எசென்ஷியல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்கில் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பவர் பிஐ எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பவர் பிஐ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்தே PL300னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்காது. ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேஷன், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட். பேசிக்காக பவர் பிஐ வந்து மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ண ப்ராடக்ட், அதனால அவங்களோட சர்டிஃபிகேஷன் இருக்கிறது நல்லது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 to 20 ஹார்ஸ்க்கான கான்டென்ட் இங்கே இருக்கும். இது அலாங் வித் எக்ஸசைசஸ் அண்ட் ஃபுல்லாகவே ரிட்டன் ஆர்டிகல்ஸாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் லேர்னிங் பார்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மாடியூல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் பேஸ்லேயே படிப்பீங்க. ஒரு சில இடத்துல உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் எக்ஸசைசஸ் இருக்கும். இல்லை இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோ ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது என்னோட சேனல் கோம்ஸ் டெக் டாக். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களால் பிளேலிஸ்ட் பார்க்க முடியும். இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த PL300ஓட கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட யுடமி கோர்ஸ் கூட இருக்கும். உங்களுக்கு யுடமி கோர்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த PL300ஓட கம்ப்ளீட் லேர்னிங் பார்த்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சு லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும். இதுலேயே எப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸாம் போய் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். பவர் பிஐ தாண்டி நிறைய உங்களுக்கு டூல்ஸ் இருக்குது. லைக் டேப்லூ இருக்குது, கிளிக் சென்ஸ் இருக்குது, பென்டஹோ, இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது. இந்த டூலில் நீங்கள் எதை மாஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த டூலில் என்ன பண்ணணும், என்ன டூலில் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டூலோட நேம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.